ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அவரைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் தாங்க. மாங்காய் போடுற வாசி புளி அதிகமாக போயிடும்னு இது உள்ளே போட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டு அது உள்ளே அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துட்டோன்னா கரெக்டான புளியாக இருக்கும்னு. சாதமும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். பொரியலுக்கு முன்னாடியே அரிஞ்சு கொடுத்துட்டாங்க பொண்ணு, அதனால் காய் மட்டும் செஞ்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி வேர்க்கடலை தான் வேக வச்சுருக்கேன். இதை தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரோட்டீனுக்காக தாளிக்கணும். இது கூட தேங்காய் கூட மிளகாய் போட்டு சீரகம் போட்டு அரைச்சி போட்டோன்னா அது ஒரு வாசனையாக ஜீரணமும் நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் மாங்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்து சாம்பார் பொடியெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து எல்லாம் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ பருப்பு கடைசியாக சேர்த்து கொஞ்சம் ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோன்னா சாம்பாரும் ரெடி ஆகிட்டுங்க. நம்ம முன்னாடியே இந்த காயெல்லாம் அரிஞ்சிட்டோன்னா சமையல் சீக்கிரமாக செஞ்சிடலாம். வேர்க்கடலையும் நான் சொன்ன மாதிரியே எல்லாம் அரைச்சி போட்டு தாளித்து எடுத்துட்டேன். இது கூட நம்ம வெங்காயம், கேரட்டு எல்லாம் வெட்டி போட்டு ஒரு சேலடாகவும் சாப்பிட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு அதுவும் சூப்பராகவே இருக்கும். பொண்ணுக்கு எடுத்து ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரசம் வைக்கலான்னு பருப்பு தண்ணியில் தக்காளியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு சாம்பாரில் போட்ட அந்த புளியை எடுத்து ரசத்துக்கும் அதிலே இருந்துச்சு சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி குதிரைவாலி அரிசியில் கொஞ்சமாக ஒரு கஞ்சியும் போட்டுக்கிட்டேங்க. இதில் முருங்கைக்கீரை பவுடர்லாம் சேர்த்து அந்த கஞ்சியை போட்டுக்கிட்டேன். சாய்க்கு இன்றைக்கி டொமேட்டோ பாஸ்தா தான். அந்த டொமேட்டோ கூட பரங்கிக்காய் 2-3 துண்டு வேக வச்சு அதையும் அரைச்சி சேர்த்துருக்கேன். எங்கள் பொண்ணு கூட டெய்லி நைட்டு ஆனால் நீ பேரனுக்கு சாம்பார் நாளைக்கு கொடுத்துருவேன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளும் அவனுக்கு சாம்பார் கொடுக்கறதில்ல. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செஞ்சு கொடுக்குறேன்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அது என்னமோ உண்மைதாங்க. எனக்கு காலையில் எழுந்தோன்னே வேண்டாம் எப்படியாச்சும் அவனுக்கு பிடிச்சதே செஞ்சு தந்துடலான்னு அதை தான் நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சைனாவிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கொண்டே அவனுக்கு மாடியிலே வச்சுட்டு வந்துடலான்னு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே கொண்டு வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு பார்த்தேங்க. அப்பயும் மிஷினு முடியவே இல்லை. சரி, அது இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, அப்புறமா போட்டுக்கலான்னு நான் கீழே இறங்கி வந்துட்டேங்க. இப்படி தான் என்னையோட வேலை, அரை நாள் வேலை முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, தேங்க்யூ.